மாதிரி இருக்கக்கூடாது. உத்தமமா எந்த நேரமும் எப்படிதான் நடக்கணும்? உத்தமமா. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். இந்த blameless in their ways are his delight என்று எழுதப்பட்டிருக்கிறது. Perverse hearts, those who are of a perverse heart are an abomination to the Lord. கர்த்தருக்கு அருவருப்பானதா இருக்கிறது மாறுபாடான ஒரு இருதயம். எப்பவுமே மாறுபாடான இருதயம். மாறுபாடான இருதயம் இருந்தா மாறுபாடான வார்த்தை இருக்கும். மாறுபாடான வார்த்தை இருந்தா மாறுபாடான செயல் இருக்கும். மொத்தமா நடக்க முடியாது. அப்ப மாறுபாடான இருதயம் நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. So the blameless in their ways are in his delights. So கண்பானங்களே, உண்மை உத்தமத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதுதான் அவருடைய பிரியம். பொய் உதடுகளை அகற்றிவிட வேண்டாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானது என்பதை சோதித்து பார்க்கிறோம். ஆமென். வசனத்திலே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான, கர்த்தர் அருவருக்கிறார். பொய் பேசார். எந்த சூழ்நிலையிலையும் பொய்யனை செய்தாரு அழுவார்கள். என்ன சூழ்நிலை இருந்தால் உண்மைதான். உண்மை உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா பேசுறவர் தான் அவர் என்ன செய்யறாரு? பிரியப்படுறார். ஏன்னா உண்மை உள்ளவர். பொய்யன் வேற. பொய்யன் பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் தன் பேசும்பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து செய்யறான், பேசுகிறான். அது பொய்யன் அவன். ஆகவே உண்மையாய் நடக்கிறவங்களோ அவருக்கு பொய்யன் சொல்றான். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஜபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென். துன்மார்க்கர் எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் மனந்திருமா? துன்மார்க்கத்திலேயே இருந்து கொண்டு அவன் எவ்வளவுதான் செபித்தாலும் பலி செலுத்தினாலும் அது கர்த்தருக்கு எப்படிதான் இருக்குது? மனம் திரும்பணும். துன்மார்க்கத்திலிருந்து என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். செம்மையான அவருடைய ஜெபம் ரொம்ப பிடிக்குமா? அவரு நினைக்கிறோம் நானே எழுந்து ஜெபிக்கணுமா? இப்ப ஜெபிச்சதான் ஆண்டவர் கேட்பாரா? இப்ப ஜெபிச்சதான் ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னா பல கேள்விகளை கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜெபம் எனக்கு பிடிக்கும் பாடுற. யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் யாருக்கு பிடிக்குது? கர்த்தருக்கு பிடிக்குது உங்க ஜெபம். அவருக்கு பிரியம். நீங்க செம்மையாய் மாறிவிட்டு